अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் நவம்பர் 20 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் திருநாள். விசாக நட்சத்திரம் காலை 10:57 வரைக்கும் இருக்கிறது. விருச்சிக ராசி. அமாவாசை திதி. கார்த்திகை அமாவாசை ரொம்ப 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 விசேஷமான பலன்களை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா 100% மேஷத்துக்கு நல்லா இருக்குது. சந்திராஷ்டமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய முழு பார்வை, முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய 85% சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை நேரடியாக மேஷத்துக்கு இருக்கிறதுனால சந்திராஷ்டம்லாம் பெருசாக வேலை செய்யாது, தைரியமாக இருக்கலாம். அதெல்லாம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா ரிஷபத்துக்கு டாப் கிளாஸாக இருக்கும். ரெண்டாவது செவ்வாய் பெயர்ச்சி அடைந்து தனுசுக்கு சென்று விட்டார். தனுசுக்கு சென்று விட்டார்னு சொன்னால் மிதுனத்துக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஃபார் ஷோர். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க, சுப செலவுகள் செய்வீங்க, உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக உடம்பு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நிறைய பேர் கொஞ்சம் உடம்பு எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமயக்கம், சந்தோஷம், ஏற்றம், துக்கம் எல்லா விஷயங்களும் சமமாக நடக்கும். ஈக்குவலன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லுவோம். மற்றவர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும். மற்றவர்கள் மூலியமாக நடக்கும். அதுதான் இன்றைய நாள் மெயினான விஷயம். நீங்கள் என்ன விஷயத்தை பிளான் பண்ணீங்களோ அது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை நிறைய கொடுக்கக்கூடிய நாள். நினச்சா போது அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துரும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஹேங் ஆன், அவ்வளோதான். நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. பஞ்சமஸ்தானம் எவ்வளோ பலமாக உட்காந்துருக்கு, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியோடைய ஹெல்த், மெயினாக ஹஸ்பண்டுடைய ஹெல்த்து, ஆண்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் அக்கறைக்குரிய ஒரு விஷயங்களாக இன்றைய நாளிலிருந்து ஒரு மாதத்துக்கு இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாள் மெயினாக நிறைய பேருக்கு இருக்கிற இடம் மாறுறது, வீடு மாறுறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ மோரலஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருப்பீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கல்லி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள், சந்தோஷம், திடீர் செலவுகள், அதுவும் மெயினாக சுப செலவுகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா டார்கெட் பண்ணி முடிக்கணும்ல, அதுதான் இன்றைய நாள் ஜாஸ்தியாக இருக்கப்படுது.
மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். பொன்னான வாய்ப்புகள் மட்டும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடி வரும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லா விதங்களிலும் லாபங்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரம்பிச்சிங்கன்னா போகிறோம், அதை நடந்து முடிஞ்சிடும். பெரிய ஏற்றமும் கனமான சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்கள் தான். மெயினாக விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல பேர் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புது விஷயங்கள், புது டெசிஷன் எடுக்கிறது, ஒரு முடிவு எடுக்கிறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்ல அதிகமான ஒரு கனெக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்லபடியாக முடிச்சிருவீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே போனாலும் சேஃபாக போங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். நம்பிக்கை உருவாகும். நிறையா இடமாற்றங்கள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் திடீர் மாற்றங்கள் கொடுக்கும். நினச்சா போதும் அந்த விஷயத்தை முடிச்சிருவோம். அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் மறைமுகமாக, அதாவது டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணாமல் பர்சுவேட் பண்ணுறது, மறைமுகமாக சில அழுத்தங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரு நீல நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு திடீர் லாபங்கள். அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏற்றம். நிறைய பேருக்கு இந்த பொறுப்புகள் தேடி வருது. நிறைய பேருக்கு இந்த பதவிகள்லாம் விட்டு போனதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். ஒரு விஷயத்த பண்ணால் போதும் ஜெயிச்சிடும். நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் நன்னா இருந்ததுன்னா போகிற, வேறு எதுவுமே வேண்டியதில்லை. இன்றைய நாளை தர வரைக்கும் அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. தெய்வ அனுகிரகத்துக்கும் மேற்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாணயமாக ஒரு விஷயங்களை முடிக்கிறது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது. இதுனா இதுதான், இப்படின்னா இப்படி தான். மெயினாக நான் சொல்கிறது வந்து கும்பராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துங்க. தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் சிலதெல்லாம் வரும். பட் என்னதான் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் அற்புதமாக உட்காந்துருக்கு. பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுனாவே போதும், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்துடும். தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கு, பாக்யஸ்தானம் நல்லாயிருக்கு. யதார்த்தமாக பல காரியங்களை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பரான நாள். இதுதான் இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். நம்மளால் முடியும்னா அதை நம்மளால் முடியும்னு ஒத்துப்பீங்க. அதில் முடியலைன்னு விட்டுருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். அது இந்த நாள் உங்ககிட்ட நல்லாயிருக்கும். மெயினாக அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே எடுத்து பண்ணும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகள் மட்டுமே நடக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனுகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.